வெல்கம் டு துகிஸ் டைலரிங் சேனல். இன்றைக்கி ப்ளவுஸ் பேப்பர் கட்டிங் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் சிசர், ஸ்கேல், இன்ச் டேப்பு, மார்க்கர் இல்லைனா ஸ்கெட்சு, ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸு, பேப்பர். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ப்ளவுஸை கட் பண்ணோன்னா ரெண்டாக மடித்து பாருங்கள், ரெண்டாக மடித்து நாலாக மடிக்கணும். கை கட் பண்ணுறதுக்கு ப்ளவுஸில் ப்ளவுஸ் துணி கரை பக்கம் நம்ம பக்கம் வர மாதிரி கட் பண்ணணும். இது பேப்பர் நம்ம அளவு போட்டால் இப்போ இங்கே பாருங்கள், அளவு நான் கை அளவு போடுறேன் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு பத்தாது. அதனால் பேப்பரில் மட்டும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்படி திருப்பி போட்டு மடிப்பு பகுதி நம்ம பக்கம், ஓப்பன் ஆப்போசிட் சைடு எப்பயுமே அப்படி தான் போடணுமே. இப்போ பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச் விட்டுக்கலாம். ப்ளவுஸ் மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சஸ். அந்த 1 இன்ச்சஸ்க்கு நேராக கூடி கிழிச்சிடணும். கூடி கிழிச்சிட்டு அந்த கோட்டுக்கு நேராக அந்த ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம வைக்க போகிறோம். கோட்டுக்கு நேராக ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு பாருங்கள், கையோட அளவுலேருந்து 1/4 இன்ச் மேலே, அதே மாதிரி இங்கே அளவு, இது ஒரு அக்குள் அளவு பாருங்கள், அக்குள் அளவுலேருந்து 1/4 இன்ச் மேலே. இப்போ நம்ம ப்ளவுஸ் எடுத்துடலாம். ப்ளவுஸ் எடுத்துகிட்டு அளவுலேருந்து 1/4 இன்ச் மேலே போட்டிருக்கோம் பாருங்கள், அதுக்கு நேராக ஒரு கோடு கிழிச்சிருங்க. அதே மாதிரி இங்கேருந்து இந்த அளவுலேருந்து 1/2 இன்ச் வெளியே வைக்கணும். 1/2 இன்ச் வெளியே, அதுமாரி இங்கேருந்து 1/2 இன்ச் வெளியே. 1/2 இன்ச் எதுக்குன்னா நம்ம துணி விடுறதுக்கு, அதுக்கு நேராக ஒரு கோடு கிழிச்சிருங்க. 1/2 இன்ச் நேராக ஒரு கோடு. இப்போ ப்ளவுஸ், இப்போ இங்கேருந்து அப்படியே ஒரு பெண்ட், இங்கேருந்து 3/2 இன்ச் வச்சுக்கணும். இங்கேருந்து 3/2 இன்ச் வச்சுட்டு அந்த 3/2 இன்ச்லேருந்து அப்படியே ஒரு பெண்டு, இந்த ஜாயின் பண்ணிவிட்டு இது ஸ்ட்ரெயிட். அவ்வளோதான், கை முடிஞ்சிருச்சு. 3/2 இன்ச் வச்சுட்டு 3லேருந்து ஒரு பெண்டு, அவ்வளோதான். இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ கட் பண்ணலாம். கட் பண்ணிவிட்டு இதை அர்கட் பண்ணிவிடுங்க. சின்னதாக அர்கட் பண்ணி விட்டுட்டு இப்போ கை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரெண்டுத்துக்கும் இங்கே பாருங்கள், இந்த ரெண்டுத்துக்கும் சென்டர், இது ரெண்டுத்துக்கும் சென்டரில் 3/4 இன்ச்சஸ் வைக்கணும். 3/4 இன்ச்சஸ் மார்க் பண்ணணும். 3/4 இன்ச்சஸ் 3/4 3/4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு ஷேப் எடுக்கணும். லைட்டாக ஷேப், ஒரு வளைவு. இது கையோட ஷேப். அதையும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணி வச்சு பாருங்கள், அவ்வளோதான். ஹேண்ட் முடிஞ்சிச்சு. ஹேண்ட் ஃபினிஷ்டு. அடுத்தது பேக் சொல்லித்தரேன். எதனா டவுட்டாக இருந்தால் கமெண்டில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் பதில் பண்ணுறேன். இப்போ பேக்கு மடித்து போட்டுடணும். மடித்து போட்டுட்டு இப்போ அளவு ப்ளவுஸில் சுற்றளவு செக் பண்ணிக்கலாம். இப்போ ஹையிலேருந்து அக்குள் வரைக்கும் பார்க்கணும் எவ்வளோ இருக்குன்ட்டு. 12 இருக்கா? 12 இருக்குது. இப்போ அந்த 12 அளவு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக 12 மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக ஒரு கோடு கிழிச்சிருங்க. கிழிச்சாச்சா? அடுத்தது கீழே முதுகு மடித்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு. மடித்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு. அதுக்கு நேராக ஒரு கோடு கிழிச்சிக்கோங்க. 1/2 இன்ச்சுக்கு நேராக ஒரு கோடு கிழிச்சிக்கோங்க.
பாருங்கள், முதுகு மடித்து தைச்சிருக்கோம்ல பேக் சைடு. இப்போ பேக் சைடு சொல்லித்தரேன். முதுகு மடித்து தைச்சிருக்கோம்ல அதுக்கு 1 இன்ச் வச்சிட்டோம்ல. இப்போ இந்த அளவு மார்க் பண்ணணும். அளவுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. 1.5 இன்ச் வந்து ஒரு சைடு அடிக்கிறதுக்கு, தையல் அடிக்கிறதுக்கு. இப்போது இது நெக்கு, கழுத்து அளவுலேருந்து 1/4 இன்ச் மேலே மார்க் பண்ணிவிட்டு இந்த உள்ள ஃப்ரண்ட் பீஸெல்லாம் உள்ளே விட்டுட்டு இங்கே ஒரு ரவுண்ட் நெக்குக்கு ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் வச்சுட்டு அளவுலேருந்து 1/4 இன்ச் உள் பக்கத்தில் வைக்கணும். அதே மாதிரி அளவுலேருந்து 1/4 இன்ச் வெளி பக்கம் வைக்கணும். இது வந்து அளவுலேருந்து உள் பக்கம் 1/4 இன்ச்சு, இது அளவுலேருந்து வெளி பக்கம் 1/4 இன்ச்சு. அப்புறம் ஷோல்டர் சென்டர் எடுக்கணும், ஷோல்டர் அளவு எடுக்கணும். கரெக்டாக வச்சுட்டு அளவுலேருந்து 1/2 இன்ச் மேலே, 1/2 இன்ச் மேலே. இது வந்து 1/4 இன்ச்சு, இந்த சைடு 1/4 இன்ச்சு, அந்த சைடு 1/4 இன்ச்சு. இது வந்து மேலே வந்து 1/2 இன்ச்சு வைக்கணும் இது வரைக்கும். இப்போ அக்குள் அளவு பார்க்கலாம். அளவுலேருந்து 1/4 இன்ச் மேலே. இப்போ ப்ளவுஸ் எடுத்துடலாம். ப்ளவுஸ் எடுத்துகிட்டு அளவுலேருந்து 1/2 இன்ச் மேலே இருக்குல்ல, அதுக்கு நேராக ஒரு கோடு கிழிச்சிருங்க. இப்போ கை சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 6 இருக்குது. இது 6. அதேமாரி இந்த இடத்துலையும் 6 வச்சுக்கோங்க. கரெக்டாக அளவுலேருந்து 1/4 இன்ச் வெளியே விட்டுருக்கோம்ல, அந்த இடத்துலையும் 6 மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக ஒரு கோடு. அளவுலேருந்து 1/4 இன்ச் வெளியே இருக்குல்ல, அதுக்கு நேராக. இங்கேருந்து 1.5 இன்ச்சு கைக்கு வந்து ரவுண்டு எடுக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு. இங்கேருந்து இது வரைக்கும் 1.5 இன்ச்சு, 1.5. அதே மாதிரி இங்கேருந்து இந்த சைடு 2.25 வைக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் 2.25 வைக்கணும். 2.25 வச்சுட்டு இங்கேருந்து இந்த ரவுண்டு இப்படியே வந்து இந்த 1.5 இன்ச்சுக்கு போயிட்டு திருப்பி இந்த 2.25 வந்துடணும். இது கை சுற்றளவு. இப்போ கழுத்து பார்க்கலாம் பாருங்கள். இப்போ அளவுலேருந்து 1/4 இன்ச் நம்ம மேலே வச்சுருக்கோம்ல. இப்போ இங்கே எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க பாருங்கள். 2.25 அளவு வந்து 2.25, அளவுலேருந்து 1/4 இன்ச் உள்ளே வந்தால் 2.5. அதே 2.5 வந்து இங்கே வச்சுக்கணும். அளவுலேருந்து 1/4 இன்ச் வெளியே வச்சுருக்கணும், அதை 2.5 வச்சுட்டு இப்போ அந்த 2.5 தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். அந்த 2.5 தான் இப்போ நம்ம கோடு கிழிக்க போகிறோம். கிழிச்சிட்டு அதே மாதிரி இங்கே அளவுலேருந்து 1/4 இன்ச் மேலே வச்சுருக்கோம்ல, அதுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இங்கேருந்து இந்த நம்ம ப்ளவுஸில் இருக்க அளவு வந்து க்ளோஸ் ரவுண்டாக இருக்குது. க்ளோஸ் ரவுண்டு ஒரு 1/2 இன்ச் வச்சுட்டு ஒரு பெண்டு, அவ்வளோதான். யூ நெக். இது வந்து யூ நெக், அவ்வளோதான். நெக் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பேக்கு. இப்போ பேக் ஃபினிஷ்டு அளவு. எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சொல்கிறேன். இப்போ கட் பண்ணிடலாமா? இது மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச் வந்து மடித்து தைக்கிறதுக்கு. பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், ஃபினிஷ்ட். பேக் ரெடி ஆயிடுச்சு.
நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஃப்ரண்ட்டு பெல்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி தந்துடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.